Welcome to the new session. We are going to take redox reactions. தான் பார்க்க போறோம். I will share my screen. So redox reaction நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்தோம். பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு ரீகாப் பண்ணிடுவோம். ரீகாப் பண்ணதான் வந்து இதுவா இருக்கும். அப்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன புரிதல் வந்தது? ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன? ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன? ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்ததுல என்ன ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் சைமல்டேனியஸா வரும். அவ்வளவுதான். இதுல ஆக்சிடேஷன் புரிதல் என்ன? ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிடேஷன்னா வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் எனி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், ரிடக்ஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் எனி எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல லாஸ் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான், ஆட்டமோ இல்ல அயனோ எலக்ட்ரான் இழந்தா அது ஆக்சிடேஷன், ஆட்டமோ அயனோ எலக்ட்ரான் கெயின் ஆன ரிடக்ஷன். ஸோ எலக்ட்ரான் கெயின் ரிடக்ஷனு, எலக்ட்ரான் லாஸ் வந்து ஆக்சிடேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்றது சுருக்கமா ஒரே வார்த்தையில் சொல்லலாம். அதுல ஒன் ரியாக்டன்ட் சப்ஸ்டன்ஸ் லாசஸ் எலக்ட்ரான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட், ரியாக்ஷன் லாசஸ் எலக்ட்ரான்னா ஆக்சிடேஷனு, சப்ஸ்டன்ஸ் லாஸ் எலக்ட்ரான் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆர் ரிடக்டன்ட் சொல்லுவாங்க. சப்ஸ்டன்ஸ் அக்செப்ட் எலக்ட்ரான் அப்படின்னா வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோம். அப்புறம் வந்து அக்வஸ் சொல்யூஷன்ல என்ன ஆகுது அப்படின்றதும் பார்த்தோம். அக்வஸ் சொல்யூஷன்ல என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒரு இது எடுத்துக்கிறாங்க. என்ன எடுத்துக்கிட்டாங்க? CuSO4 and zinc rod. CuSO சொல்யூஷன் எடுத்துட்டு ஜிங்க் ராட் இது பண்றாங்க. ஸோ ஜிங்க் ராட் வந்து பண்ணும்போது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இதுவாகுது. ஸோ அதில் வந்து சில இதெல்லாம் அப்சர்வ் பண்றாங்க. என்ன அப்சர்வ் பண்றாங்கன்னா, ஜிங்க் ராட் வந்து ஸ்டார்ட் டிசால்வ் ஆகுது. ஸோ லாசஸ் த மாஸ் கிராஜுவலி, ப்ளூ கலர் ஆஃப் சொல்யூஷன் வந்து ஃபேட் ஆகுது. காப்பர் மெட்டல் வந்து எய்தர் ஸ்டார்ட் செட்டிலிங் பாட்டம் ஆஃப் பீக்கர் ஆர் டெபாசிட்டிங் அந்த ஜிங்க் ராட். ஸோ காப்பருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று பீக்கர்லேயே செட்டில் ஆகலாம், இல்லை டெபாசிட்டிங் அந்த ஜிங்க் ராட். ஸோ ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் பார்த்தோம். சொல்யூஷன் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் த்ரோ அவுட் சொல்றாங்க. ரியாக்ஷன் வில் நாட் கண்டினியூ இன்டெஃபினிட்லி, ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு நின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து இது. இப்போ ரியாக்ஷன் வைஸ் நம்ம போடும்போது சில முக்கியமான விஷயம் இங்க அப்சர்வ் பண்ணணும். என்ன ஓவரால் ரியாக்ஷன் எழுதுறாங்க. ஸோ ஜிங்க் வந்து சாலிட் ஃபார்ம்ல இருக்கு, காப்பர் அயன் வந்து அக்வஸ் ஃபார்ம், அப்புறம் சல்பேட் அயன் வந்து அக்வஸ் அப்படின்றதாங்க. இப்போ ஜிங்க் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிங்க் வந்து அயனா மாறுது, காப்பர் வந்து எலிமெண்டா மாறுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணாங்க. இதுல வந்து காமனா இருக்க சல்பேட் அயனை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஈக்குவேஷனை வந்து புதுசா வடிவமைக்கிறாங்க. ஜிங்க் சாலிட் அண்ட் காப்பர் அக்வஸ், யூஸ் ஜிங்க் அக்வஸ் அண்ட் காப்பர் சாலிட் கொடுக்குறாங்க. ஸோ இதுல நான் புரிஞ்சிக்க வேண்டியது, ஜிங்க் வந்து லாசஸ் எலக்ட்ரான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அது ஜிங்க் அயனா மாறுது. ஸோ விச் as a result the mass of the zinc rod decreases. மாஸ் ஆஃப் த ஜிங்க் ராட் வந்து ஜிங்க் வந்து எலக்ட்ரான் லாஸ் ஆகிறதுனால மாசும் குறையுதுன்றாங்க. தி எலக்ட்ரான் லாஸ் பை ஜிங்க் ராட் வந்து ஆர் கெயின் பை த காப்பர். ஸோ சேஞ்ச் இன் காப்பர் ஆட்டம் வில் செட்டில் ஆன் த பாட்டம் ஆஃப் பீக்கர் அந்த ஃபார்ம் ஆஃப் precipitate. ஸோ இது வந்து இந்த டைரக்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கெமிக்கல் எனர்ஜி அப்பியர்ஸ் அஸ் ஹீட் அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டோட காப்பர் சல்ஃபேட்டோட ஜிங்க் ராடை இன்வெஸ்ட் பண்ணும்போது நடக்கிறது. இதே போல கேஸ் டூல என்ன எடுக்கிறாங்க? சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுக்கிறாங்க, காப்பர் ராட். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் காப்பர் ராட். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, போன இதுல வந்து காப்பர் எங்க இருந்தா அப்படின்னா காப்பர் சல்ஃபேட், காப்பர் சொல்யூஷனா இருந்தான், ஜிங்க் ராடா இருந்தான். இங்க பாத்தீங்கன்னா காப்பர் ராடா இருக்கான், சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனா இருக்கான் அப்படின்றது பார்த்தோம். ஸோ வென் வி டிப் ஏ காப்பர் ஸ்ட்ரிப் இன் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, காப்பர் கெட் ஆக்சிடைஸ். ஸோ காப்பர் கெட் ஆக்சிடைஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ காப்பர் வந்து காப்பர் அயனா மாறுது, சில்வர் வந்து சில்வர் சால்ட்டா, சில்வர் வந்து கெயின் த இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல சொல்லும்போது காப்பர் வந்து ஆக்ட் அஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ
காப்பர் வந்து காப்பர் ஈடுபடுற ரியாக்ஷன் என்னது? காப்பர் ஈடுபடுற ரியாக்ஷன், வாட் இஸ் நேம் ஆஃப் த ரியாக்ஷன் காப்பர்? ரொம்ப ரொம்ப ஆக்சிடேஷன். ஏன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வரனால காப்பர் வந்து காப்பர் அயனா மாறுறான், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது, அப்ப அங்க நடக்குது ஆக்சிடேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஆனா காப்பர் வந்து காப்பருக்கு பேர் என்ன? காப்பர் என்னன்னு கூப்பிடுறோம்? காப்பர் அயன் reducing agent. காப்பர் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? இது வந்து மேக் a note. So copper undergo the oxidation reaction, copper act as a reducing agent. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதை வந்து தனியா நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து அது வந்து இப்ப எவன் வந்து என்ன ஆகுறான் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இதுல வந்து ரெண்டு ரியாக்ஷனும் கம்பேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், so therefore copper acts as a reducing agent, silver acts as a oxidizing agent சொல்லிட்டாங்க. ஆனா சில்வர் பண்ற ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். சரியா? ஸோ அது புரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லேர்னிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த ஈக்குவேஷன் டூல வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா காப்பர் ஆக்டர்ஸ் ஏ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் ஈக்குவேஷன் 1. ஜிங்க் காப்பர் வந்து இது பாத்தீங்கன்னா இங்க ஜிங்க் தான் நம்ம வந்து ரிடக்டன்ட், இது வந்து காப்பர் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிட்டு யாரு என்ன ரியாக்ஷன் போறாங்க, யாரு என்ன ஆக்சிடென்டா ரிடக்டன்டான்றது புரிஞ்சிச்சுன்னா ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து we can split into two off reaction. So one represents the loss of electron oxidation. Loss of electron நடக்கிறது oxidation of reaction, gain of electron நடக்கிறது reduction of reaction அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஜிங்க், இப்போ ஜிங்க் காப்பர் வந்து இது பண்ணும்போது ஜிங்க் வந்து ஜிங்க் அயனா மாறுது, அப்ப அது வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன். காப்பர் வந்து காப்பர் அயன் வந்து காப்பரா மாறுது, அது வந்து ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து அது புரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து டின்னு அதுக்கப்புறம் வந்து மெர்க்குரி ரெண்டுமே எப்படி இருக்கு? டின் எப்படி இருக்கு, மெர்க்குரி எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் இங்க மேல ஜிங்க் இருந்து காப்பர் எப்படி இருக்கு? புரியல அங்கிள். ஜிங்க் எப்படி இருக்கு? ஜிங்க் வந்து எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கான், காப்பர் வந்து அயன் ஃபார்ம்ல இருக்கான். செகண்ட் ஈக்குவேஷன்ல செகண்ட் ஈக்குவேஷன்ல டின் என்ன ஃபார்ம்ல இருக்கான்? அயனிக் ஃபார்ம்ல இருக்கு. டின்னும் அயன் ஃபார்ம்ல இருக்கு, மெர்க்குரி அயன் ஃபார்ம்ல இருக்கு. சரியா? ஆனா இங்க பாருங்க, டின்னுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னா டின் வந்து 2+ இருக்கான் வந்து 4+ மாறினான். ஸோ அப்போ வந்து டின் வந்து லாஸ் த எலக்ட்ரான். டின் வந்து லாசஸ் த எலக்ட்ரான். சரியா? டின் வந்து லாஸ் த எலக்ட்ரான். லாஸ் த எலக்ட்ரான் நமக்கு தெரியும், ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன். மெர்க்குரி என்ன ஆகுறான்? மெர்க்குரி வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆமா, இப்ப கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றது வந்து அவன் ரெண்டு மெர்க்குரி Hg2+ வந்து இங்க வந்து Hg ஒரு சிங்கிள் மட்டும் வந்தான், அப்போ அது வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் சொல்றாங்க. இப்ப இதுல என்ன இந்த டிஸ்கஷன்ல என்ன தெரியும்னா, ஆக்சிடேஷனா என்னன்னு தெரியணும், ரிடக்ஷன்னா என்னன்னு தெரியணும், ஆக்சிடென்ட்னா என்னன்னு தெரியணும், ரிடக்டன்னா என்னன்னு தெரியணும். எந்த ஒரு ஈக்குவேஷன் பார்க்கும் போதும் ஆக்சிடேஷன் நடக்குதா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வச்சு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பண்றவன் பேர் என்ன? ஒருத்தன் ஒரு எலமெண்டோ ஒரு அயன், Reductant. அவன் பேர் ரிடக்டன்ட். புரியுதா யாழ்னி? அதாவது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஈஸியா சொல்றீங்க, ஆனா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பண்றவன் பேர் ரிடக்டன்ட், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் பண்றவன் பேர் ஆக்சிடென்ட் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடென்ட் ஆர் கால்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரிடக்டன்ட் ஆர் கால்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். சரி, இப்ப இது வரைக்கும் இந்த இந்த டிஸ்கஷன் வந்து கரெக்டா புரிஞ்சதுனாலே நமக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்துச்சுன்னு அர்த்தம். இந்த டிஸ்கஷன்ல என்னன்னா ஆக்சிடேஷனா என்ன, ரிடக்ஷனா என்ன, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து இருக்கும்போது எப்படி இதுவாகுது, ஈக்குவேஷன் வைஸ் எப்படி எழுதுறது, ரிடக்டன்ட்னா என்ன, ஆக்சிடென்ட்னா என்ன,
அப்புறம் அக்வஸ் சொல்யூஷன், காப்பர் சல்ஃபேட் அக்வஸ் சொல்யூஷன் ஜிங்க் ராட் பிஹேவ் பண்ணும்போது என்னெல்லாம் அப்சர்வ் பண்றோம். ஸோ எப்படி காப்பர் வந்து எங்க பிரசிபிடேட் ஆகுது. அதே போல சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல காப்பர் ராட் ஸ்டில் பண்ணும்போது என்ன ஆச்சு. இதுல ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷனை எப்படி எழுதுறாங்க அப்படின்றது கத்துக்கிட்டோம். இது வரைக்கும் கத்துக்கிட்டீங்கனாலே அடுத்து வர போற விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? இப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு நான் அடுத்து நகர்றேன். ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதுல வந்து சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே என்னன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங்ல என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏற்கனவே இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஃபவுண்டேஷன் நல்லா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது மேலே ஏறும்போது நல்லா போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் படிக்கட்டு ஏற்றினா ரெண்டா படிக்கட்டு சொல்லணும். ஸோ இப்போ ஆக்சிஜன் நம்பர் ஆர் ஆக்சிஜன் ஸ்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சிஜன் நம்பர்னா என்னன்னு சொல்றாங்க, யாழ் வாசிங்க. ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க யாழ்னி. May be defined as the charge which an atom of the element as it in its ion or appears to have and present the combined state with other atoms. So என்னன்னா சார்ஜ். ஆக்சிஜன் நம்பர்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே வார்த்தை சார்ஜ். which an atom of an element as in its ion. ஒரு அயன் கிட்ட ஒரு ஆட்டம் வந்து அயனா இருக்கும்போது அதுல என்ன சார்ஜ் இருக்கான்றது ஆட்டாமிக் நம்பர் சொல்றாங்க. ஸோ கம்பைன்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது அதே தான் இருக்கும்ன்ற சொல்றாங்க. ஸோ ரூல்ஸ் ஃபார் அசைனிங் ஆக்சிஜன் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் போட முடியும். சரியா? இந்த ரூல்ஸ் எல்லாமே ஒன்னா அப்படியே வந்து மைண்ட்ல இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன் The வேணா. oxidation number of element in the free or elementary state is always zero irrespective of its allotropic form. ஸோ அலட்ராபிக் ஃபார்ம் என்ன இருந்தாலும் சரி, எலிமெண்ட்ரி ஸ்டேட்ல வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல வந்து ஆக்சிஜன் நம்பர் 0 தான். ஸோ உதாரணமா பாத்தீங்கன்னா ஈலியத்துக்கு வந்து எத்தனை அட்டாமிக் ஸ்ட்ரக்சரு, அது சிங்கிள். அதனால அவன் சிங்கிளா இருக்கும் போது எலமெண்டா இருப்பான், அப்ப அவன் 0. அதே குளோரின் வந்து எப்படி இருப்பான், எப்ப எலமெண்டா மாறுவான். குளோரின் எப்ப எலமெண்டா மாறுவான், பை Oxidation of 0 இருக்கும் ரெண்டு போது. பேர் குளோரின்னா Cl2ல தான் அவன் எலமெண்டாவே மாறுவான். ஈலியம்னா சிங்கிளா இருந்தாலே சிங்கமா இருப்பான். ஆனா குளோரின் வந்து ரெண்டு பேர் சேர்ந்தாதான் எலமெண்டா மாறுவான். ஸோ அவனோட நம்பர் வந்து Cl2க்கு வந்து 0. சல்ஃபர் வந்து எப்படி எலமெண்டா மாறுவான். சல்ஃபர் எப்ப எலமெண்டா மாறுவான், ஹீட்டா இருக்க போதும். 8 பேர் சேர்ந்தாலும் எலமெண்டாவே மாறுவான். சரியா? 8 இதுதான். பாஸ்பரஸ் வந்து 4 பேர் சேர்ந்தா எலமெண்டா மாறும். ஸோ எலிமெண்டல் ஸ்டேட்ல 0. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணது எலிமெண்டல் ஸ்டேட்ல 0. அது வந்து ஈலியம், குளோரின், சல்ஃபர், பாஸ்பரஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அடுத்தது போயிடுவோம். நெக்ஸ்ட் சகானா செகண்ட் பாயிண்ட் வாசிங்க. The oxidation number of element in monoatomic ion is equal to charge of the ion. For example, K plus or Cl minus, the oxidation number of K is +1, and while for chlorine it's -1. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேர் ஒருத்தன் +1 ஒருத்தன் -1 தான் அவன் ரெண்டு பேர் சேர்ந்து எல்லாம் இதுவாகவே காம்பவுண்டாகவே மாற முடியும். ஸோ வந்து பாசிட்டிவ் அயானுக்கு வந்து கேட்டையானுக்கு வந்து +1 வரான். இது மோனோ அட்டாமிக் அயான்னு சொல்றாங்க. இந்த பொட்டாசியம் குளோரைடு வந்து இல்லை ரெண்டு பேரும் வந்து மோனோ அட்டாமிக் அயன் தான் இருக்கானுங்க, பொட்டாசியமும் குளோரினும். ஸோ அப்போ வந்து இவனுக்கு +1 தான் அவனுக்கு -1 வரும் அப்படின்றாங்க. செகண்ட் பாயிண்ட். ஓகே, தேர்ட் பாயிண்ட் யாழ்னி சொல்லுங்க. யாழ்னி தேர்ட் பாயிண்ட். Oxidation number of all alkaline metals is +1, while those of alkaline earth metals is +2 in all their compounds. எந்த காம்பவுண்ட் என்ன வேணா இருக்கட்டும், ஆனா ஆல்கலி மெட்டல்னா +1 தான் வரும். ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இருந்தா +2 தான் வரும். சரியா? சரி, அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் சகானா. The oxidation number of chlorine is always -1 in all its compounds. Note that chlorine is most electronegative element, hence cannot attain positive oxidation state. ஸோ குளோரினுக்கு வந்து எப்பவுமே -1 தான். எந்த காம்பவுண்டா வேணா இருக்கட்டும் எப்பவுமே -1 தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா?
ஸோ இது ஏன் அப்படின்னா fluorine is most electronegative element சொல்றாங்க. hence cannot attain positive oxidation state. அடுத்தது next point is யாழினி. Hydrogen is assigned +1 oxidation number when it is attached to more electronegative element, but it has -1 oxidation number in metal hydrides like NaH, MgH2, CaH2, LiH, etc. ஸோ சூப்பரான விஷயம் இது. இப்போ ஹைட்ரஜனை பொறுத்த ஃப்ளோரின் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மாற மாட்டான், -1 தான். ஹைட்ரஜன் வந்து என்ன அப்படின்னா அவன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவோட சேரும்போது அவன் பாசிட்டிவா மாறிடுவான், +1 இருப்பான். அதே வந்து மெட்டல் ஹைட்ரைடோட சேரும்போது -1 மாறும். கூட இருக்கவன் யாரு அவனை பொறுத்து தான் நான் மாறுவேன்றான் ஹைட்ரஜன். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவோட இருக்கும்போது +1, அவன் ஆப்போசிட்ல இருக்கவன் நெகட்டிவா இருந்தாலும் இவன் பாசிட்டிவ் ஆயிடுவான். அதே மெட்டல் ஹைட்ரைட்ஸோட சேரும்போது -1. அடுத்தது சகானா. Oxygen is assigned oxidation number -2 in most of its compounds. Exceptions F2O, hence O is in +2 oxidation state. In superoxides like KO2, it has -1/2 oxidation number. In peroxides like H2O2, BaO2, Na2O2, etc., oxidation number is -1. In ozonide, the oxidation number of oxygen is assigned -1/3. ஸோ ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் -2 தான் வந்து ஃபேமஸ். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் +1 இருக்கலாம், -1 இருக்கலாம். ஃப்ளோரினை பொறுத்த வரைக்கும் -1 தான் இருக்கும். ஆல்கலி மெட்டலுக்கு +1, ஆல்கலி எர்த் மெட்டலுக்கு +2. ஸோ இதெல்லாம் வந்து 1 by 1 வந்து அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வரணும். அப்பதான் வந்து நமக்கு சம் போடும்போது இதுவா இருக்கும். அதே போல எக்ஸப்ஷன், ஆக்சிஜன் வந்து எக்ஸப்ஷன் வந்து நிறைய இருக்கானுங்க. F2O இருக்கும்போது ஓக்கு வந்து +2 சொல்றாங்க. KO2ல வந்து -1/2 சொல்றாங்க. அப்புறம் H2O2, BaO2, Na2O2 வந்து -1 சொல்றாங்க. ஓசோனைடு அதெல்லாம் -1/3 சொல்றாங்க. எல்லாமே வந்து ஒவ்வொரு பாயிண்டா நம்ம மைண்ட்ல ஏற்ற வேண்டிய பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க யாழினி. In accordance with the principle of conservation of charge, the algebraic sum of the oxidation number of all atoms in the molecule is 0. But in case of polyatomic ion, the sum of oxidation number of all atoms is equal to charge on the ion. ஸோ வந்து 2 விஷயம் சொல்றாங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் படி என்னன்னா algebraic sum of the oxidation number of all the atoms in molecule. ஒரு மாலிகுல் இருக்கு, அது நிறைய ஆட்டம் இருக்கு. எல்லா ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆட் பண்ணா 0 தான் வரணும். ஆனால் இது வந்து எங்க அப்படின்னா மாலிகுல்ல இந்த இது வந்து ரூல் வந்து ஒபே ஆகும். அடுத்தது அயான்ல பாத்தீங்கன்னா பாலி அட்டாமிக் அயான் எடுத்துக்கிட்டோம்னா சம் ஆஃப் த நிறைய ஆட்டம், அப்ப சிங்கிள் அயான் இருக்கும், அட்டாமிக் அயான் இருக்கும், பாலி அட்டாமிக் அயான் இருக்கும். பாலி அட்டாமிக் அயன்னா மோர் தென் 1 அயான் இருக்கிறது பாலி அட்டாமிக் அயன். அதுல வந்து சம் ஆஃப் த ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் ஆல் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆன் த அயான். அயான்ல என்ன சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும்ன்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப அதிக இடத்துல அப்ளை பண்ற பாயிண்ட். அடுத்தது யாழினி. Minimum oxidation number of an element can be equal to 8 minus n into n is a group number of the element except metals. ஸோ அதுக்கு மேல ஒரு பாயிண்ட் இருக்கு, மேக்ஸிமம் ஆக்சிஜன் நம்பர். சகானா சொல்லுங்க. Maximum oxidation number of an element can be equal to its group number, except oxygen and fluorine. எஸ், ஆக்சிஜனும் ஃப்ளோரினும் விட்டுருங்க, மேக்ஸிமம் ஆக்சிஜன் நம்பர் வந்து குரூப் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். மேக்ஸிமம் ஆக்சிஜன் நம்பர் வந்து குரூப் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்தது வந்து மினிமம் ஆக்சிஜன் நம்பர் வந்து 8 - n இருக்கும். என்ன குரூப் நம்பர். அப்ப எக்ஸப்ட் மெட்டலுக்கு மட்டும், மெட்டலை தவிர்த்து எல்லாத்துக்கும் 8 - n எதுனா மினிமம் ஆக்சிஜன் நம்பர். ஸோ மேக்ஸிமம் ஆக்சிஜன் நம்பர் வந்து குரூப் நம்பர், மினிமம் ஆக்சிஜன் நம்பர் வந்து 8 - n, வேர் n இஸ் த குரூப் நம்பர் ஆஃப் த எலமெண்ட். அடுத்தது யாழினி சொல்லுங்க. The evaluation, uncle. ம் The evaluation of oxidation number cannot be made directly in some cases. Example, HCN by using the above rule, since we have no rule for oxidation number of both N and C. In all such cases, evaluation of oxidation number should be made by taking contribution of covalent bonds and coordinate bonds.
ஸோ இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரஜன் சைனைட் அப்படின்றப்ப நைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து வந்தப்ப நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக ரூல்லாம் எதுவும் இல்லாதனால நம்ம கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் கோஆர்டினேட் பாண்டை வச்சு நம்ம இது பண்றோம்ன்றாங்க. இது ரொம்ப இந்த கோஆர்டினேட் பாண்டும் கோவலன்ட் பாண்டும் வச்சு நம்ம என்ன முடிவு பண்றாங்கன்றது 4 பாயிண்டா சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாயிண்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா when two atoms are single covalent bond இருந்ததுன்னா கான்ட்ரிபியூஷன் ஃபார் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து 1 இருக்கும், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இருந்தால் -1 இருக்கும். ஸோ கோவலன்ட் பாண்ட் 2 ஆட்டம் சிங்கிள் கோவலன்ட் பாண்டை வச்சு அட்டாச் பண்ணியிருந்தா ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருந்தா அது +1, மோரா இருந்தா -1. லெஸ்ஸா இருந்தா கூட்டிப்பான், மோரா இருந்தா கழிப்பான். சரியா? லெஸ்ஸா இருந்தா கூட்டிப்பான், மோரா இருந்தா கழிப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். when two atoms are attached with the help of single covalent bond, then contribution for less electronegative atom வந்து +1, for more electronegative atom வந்து -1 தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா when covalent bond is present between two same atoms, அதே சேம் ஆட்டம்ங்கனா contribution will 0 for both atoms. ஸோ 3 கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ கோவலன்ட் பாண்ட் வித் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அப்படின்னா +1 நோட் பண்ணீங்க. கோவலன்ட் பாண்ட் வித் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னா +1, கோவலன்ட் பாண்ட் ஃபார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னா -1, கோவலன்ட் பாண்ட் வித் சேம் ஆட்டம்னா 0. லெஸ்னா +1, மோர்னா -1, சேம்னா 0. சரியா? லெஸ்னா +1, மோர்னா -1, சேம்னா 0. சரி, அடுத்தது பார்ப்போம் கோஆர்டினேட் பாண்ட். இட் கிவ்ஸ் +2 வேல்யூ ஃபார் ஆக்சிடேஷன். இப்போ லெஸ்னா +2, மோர்னா -2. டைரக்ஷன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் போனா 0. ஸோ வந்து 4 பாயிண்ட் 6 கேஸா சொல்லியிருக்காங்க. சரியா? லைக் இன்னொரு கோஆர்டினேட் பாண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எது புரியல? கோஆர்டினேட் பாண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கோஆர்டினேட் பாண்டா? கோஆர்டினேட் பாண்ட் வந்து என்னன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் லெஸ், அப்ப நம்ம சேரும் போது யாரோட சேரலாம் அப்படின்றது இருக்கு. லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோட கோஆர்டினேட் பாண்டை வச்சுக்கிட்டான் அப்படின்னா ஆக்சிஜன் நம்பர் +2. லெஸ்னாலே பிளஸ் வருது. கோவலன்ட் பாண்ட்ல லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னா என்னது? +1. கோஆர்டினேட் பாண்டோட லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னா +2. கோவலண்ட்டுக்கு +1, கோஆர்டினேட்டுக்கு +2. ஸோ இது வந்து இப்ப ப்ராப்ளத்துக்கு போயிடுறானுங்க. கோஆர்டினேட் பாண்ட் வந்து direct from more electronegative to less electronegative atom na contribution will be 0 for both the atoms. Oh. சரி, இப்ப ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஆக்சிஜன் நம்பர் கால்குலேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துங்க, இது நோட் வச்சுங்க, ஒன்னொன்னா போடுங்க. சரியா? இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா Cr2O7 2- எழுதிங்க நோட்ல. கரெக்டா நோட்ல போட்டே வாங்க, அப்பதான் வந்து உங்களால அப்சர்வ் பண்ணுவேன். Cr2O7 2-. ஸோ ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் O ஆட்டம், ஈச் O ஆட்டம் வந்து -2. நம்ம ஆல்ரெடி ஆக்சிஜன் நம்பர் பார்த்தோம்ல. அப்ப 7 ஆட்டம் இருக்கு, 7 × -2 வந்து -14. குரோமியம் 2 இருக்கு, அதான் கண்டுபிடிக்க போறோம் 2x. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் அயன், இது வந்து இந்த இது பேர் வந்து பாலி அட்டாமிக் அயன் தானே? கரெக்டா? பாலி அட்டாமிக் அயனா? ஓகே.
Cr2O7 2 மைனஸ்னா பாலி அட்டாமிக் அயனா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? சோ நம்ம கொடுத்துருக்கிறது 3 வந்து பாலி அட்டாமிக் அயன் கொடுத்துருக்காங்க, 1 மட்டும் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. மேல ஸ்டார் போட்ட வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 2 into x plus 7 into -2 equal to -2. ஏன் -2 போட்டாங்க? ஏன் -2 போட்டாங்க? ஏன்னா அதுக்கு -2 electrons அது கெயின் -2 electrons அது கெயின் பண்ணாதான் அது ஆக்டேட் கான்ஃபிகரேஷனுக்கு வரும். ஆமா, இப்ப என்னன்னா இந்த ரூல் வந்து எங்க பாத்தீங்கன்னா நம்ம மேல சொல்லியிருக்காங்க. நான் அந்த ரூலை நோட் பண்றேன். இங்க principle of conservation of charge ன்னு சொல்றாங்க. But in case of polyatomic ion, the sum of the oxygen number of all its atom is equal to the charge on the ion. So charge on the ion வந்து 2 minus. இது வந்து polyatomic ion. So charge on the ion வந்து 2 minus ஆன்சர் -2 போட்டு x equal to +6 கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா சகனா? ஓகேவா? கிளியரா? So like எனக்கு 2x plus 7 minus 2. ஆமா, அப்ப குரோமியம் வந்து 2 இருக்கா? அப்ப குரோமியத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். ஸ்டார் வந்து குரோமியத்து மேல இருக்கா? ஸ்டார் குரோமியத்து மேல, அப்ப குரோமியத்தை கண்டுபிடிச்சலாம். 2 into x plus 7 into -2. ஆக்சிஜன் வந்து -2ன்றது எங்க தெரியுமா? அப்ப நம்ம பார்க்கலாம். ஆக்சிஜன் இங்க பாருங்க, ஆக்சிஜன் இஸ் அசைன்டு -2. So அதனால தான் -2 போடுறோம். 7 ஆக்சிஜன் இருக்கனால 7 into -2 போடுறோம். ஓகேவா? 7 into -2 போட்டுட்டு அது மட்டும் இல்லாம இந்த பாலி அட்டாமிக் அயனோட தலைமையில என்ன இருக்கு பாருங்க, 2 மைனஸ் இருக்கா? Cr2O7 2 மைனஸ் இருக்கா? அப்ப அதான் -2. 2x - 14 = -2. அப்ப x வந்து கண்டுபிடிச்சலாமா? அவ்வளவுதான். இப்ப அடுத்தது நீங்க கண்டுபிடிப்பாங்க MnO4 2 மைனஸ். இந்த ஸ்டார் யாருக்கு கொடுத்துருக்காங்க? மேங்கனீஸ் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? அப்ப மேங்கனீஸ் வந்து 1 டைம் தானே இருக்கு. அப்ப x plus 4 into -2 equal to -2. ஓகேவா? மேங்கனீஸ் கண்டுபிடிச்சாச்சா யாழினி? ஓகேவா? அடுத்தது S2O3 S2 சல்ஃபர் ஆக்சைடு S2O3 2 மைனஸ் பாலிஅட்டாமிக் அயன். அடுத்த பாலிஅட்டாமிக் அயன் கண்டுபிடிங்க. S2O3 2 மைனஸ். இதுல யாருக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க? எஸ்க்கு வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டா 2x plus 3 into -2 equal to -2 வந்து 2 வந்துதா? +2 வந்துதா? Yes, sir. ஓகே, அடுத்தது காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து கொஞ்சம் குரோமியம் இன் CrO5. ஸோ இந்த மெத்தட் படி போட்டா என்ன வரும் அப்படின்னா, இந்த மெத்தட் படி போட்டா சிஆருக்கு வந்து எக்ஸ் வச்சுக்கிட்டு பிளஸ் 5 into -2 போட்டா 10 வருமா?
அப்ப 10 வந்தா தப்புன்றாங்க. ஏன் தப்பாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. 10 வருது, புரியுதா? ஓகே. இப்ப ஏன் தப்புன்னா, பட் குரோமியம் கேன் ஷோ மேக்ஸிமம் ஆக்சிஜன் நம்பர் அப் டு +6. ஏன் அப்படின்னா குரோமியம் வந்து குரூப் 6ல இருக்கு. 6 தான் வரணும் மேக்ஸிமம், ஆனா 10 வருது. அப்ப எதனால 10 வந்துச்சுன்னா இப்ப அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப குரோமியம் ஆக்சைடுனா இப்படி இருக்கும், 4 ஆக்சிஜன் வந்து இந்த லிங்க்ல இருக்கும். இதுல வந்து பார்த்தோன்னா ஒருத்த மட்டும் தனியா டபுள் பாண்ட் இருக்கும். சரியா? 2 peroxy linkage are present due to which 4 atoms allows oxygen number -1. ஸோ வந்து இந்த குரோமியம் வந்து 2 பெராக்சி லிங்கேஜ், இந்த பக்கம் ஒரு பெராக்சி லிங்கேஜ், அந்த பக்கம் ஒரு பெராக்சி லிங்கேஜ்னால இவன் 4 பேருக்கு -1 வருவான், இவனுக்கு மட்டும் -2 வருவான். ஸோ மொத்தம் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து சொல்லிடலாம். 10 வந்தாலே தப்பு. ஏன்? chromium maximum +6 தான் காட்ட முடியும். ஆமா, அது வந்து ரூல் இருக்கு. அந்த ரூல் எங்க இருக்குன்னா இட் ஹாஸ் மேக்ஸிமம் நம்பர், மேக்ஸிமம் 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 பாருங்க, மேக்ஸிமம் ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் கேன் பி ஈக்குவல் டு இட் குரூப் நம்பர். ஸோ 10 வந்தா தப்பு. 6 ஏன் வந்ததுன்னா ஸ்ட்ரக்சரை பார்த்து கண்டுபிடிக்கலாம். பெராக்சி லிங்கேஜ், இந்த லிங்கேஜ் இந்த சைட்ல ஒரு கோட் இருக்கு இல்லையா, இந்த 2 பெராக்சி லிங்கேஜ் இருக்கனால அவெல்லாம் 2ஆ இல்லாம -1 மாறிடும். ஸோ -1 -1 -1 -1 -2 கூட்டினா 6 வந்துடும், -6 வரும். ஸோ குரோமியத்துக்கு +6. அப்ப ஃபார்முலா படி எப்படி இருந்ததுன்னா x 4 × -1 + -2 = x. இதுல முக்கியமா பெராக்சி லிங்கேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெராக்சி லிங்கேஜ், பெராக்சி லிங்கேஜ் இருக்கனால தான் அந்த இது வந்து செல்லுபடி ஆகல நம்ம ஃபார்முலா படி போடும்போது. கொஞ்சம் ஸ்லைட் டிவியேஷன் இருக்கு. எத்தனை பெராக்சி லிங்கேஜ் இருக்கு இந்த இதுல, இந்த காம்பவுண்ட்ல? CrO5ல எத்தனை பெராக்சி லிங்கேஜ் இருக்கு? 2 தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம் சைடுல ஒரு கோடு, இந்த பக்கம் சைடுல ஒரு கோடு, அவன் பெராக்சி லிங்கேஜ். ஸோ இந்த குரோமியம் பென்டா ஆக்சைடுல, குரோமியம் பென்டா ஆக்சைடுல நமக்கு ஆக்சிஜன் நம்பர் கால்குலேட் பண்றது காம்ப்ளெக்ஸ் ஆன காரணம் வந்து பெராக்சி லிங்கேஜ் தான். ஸோ வழக்கமா வந்து ஆக்சிஜனுக்கு -2 இருக்கு பதிலா 4 ஆக்சிஜனுக்கு வந்து -1 மாறுது பெராக்சி லிங்கேஜ்னால. ஸோ அதனால நம்ம கால்குலேட் பண்ணி குரோமியத்துக்கு +6 வருது. ஸோ ஏன் வந்து இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் ரெடியூசிங் ஏஜென்ட்டும் கண்டுபிடிக்க தான் இம்பார்ட்டண்டா இருக்குன்றாங்க. சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் சம் காமன் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் சம்மரைஸ் பிலோ. ஸோ என்ன பண்றாங்க, 1 by 1 பார்ப்போம். ஸோ பொட்டாசியம் பெர்மேங்கனேட் KMnO4 ஆசிட் சொல்யூஷன்ல போடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா MnO4- வந்து Mn2+ மாறுது. MnO4- வந்து Mn2+ ஆகுது. அப்படி ஆகும்போது டிக்ரீஸ் இன் ஆக்சிஜன் நம்பர் பெர் ஆட்டம் வந்து 5ன்றானுங்க. எப்படி வருது, எப்படி இது பண்ணுவீங்க? MnO4- வந்து கால்குலேட் பண்ணா என்ன வரும்? MnO4-.
MnO4 மைனஸ் கண்டுபிடிங்க பார்ப்போம். MnO4 மைனஸ்ல Mn கண்டுபிடிங்க. என்ன வருது? X plus 4 into minus 2. 7 வருதா? 7. அப்ப Mn2 பிளஸ்க்கு அது 2 தானே இருக்கும். அப்ப 7ல இருந்து 2 ஆச்சுன்னா நமக்கு 5. ஸோ அந்த மாதிரி இந்த டேபிள்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம இது பண்ணணும். MnO4 மைனஸ்ல வந்து எம்முக்கு வந்து நமக்கு அகைன் 7 தான். MnO4 2 மைனஸ்க்கு வந்து Mnோட வேல்யூ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா 6 வருதா? Have you got the number 6? Yes, uncle. ஆமா, இது வந்து எப்படின்னா x பிளஸ் 2 இன்டூ 4 இன்டூ -2 போட்டீங்கன்னா -8 வரும். அந்த பக்கம் -2. அப்ப -8 எந்த பக்கம்னா -2 + 8 போட 6 வந்துடும். ஸோ 7ல இருந்து 6 ஆகுதுன்னா டிகிரீஸ் இன் ஆக்சிஜன் நம்பர் பெர் ஆட்டம் 1. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த டேபிள்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? இந்த டேபிள் வேணா ஸ்னாப்ஷாட் எடுத்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த டேபிளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யூ கேன் கெட் an ஐடியா. ஸோ இங்க பார்த்தோன்னா இன்க்ரீஸ் இன் ஆக்சிஜன் நம்பர் பார்த்தீங்கன்னா அயன் 2 சால்ட்ல இருந்து அயன் 3னா 1, 2 இருந்து 4 போச்சுன்னா 2, இங்க 2 மைனஸ்ல இருந்து CO2 மாறினா 1. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு வந்து என்னென்ன ஆகுதுன்றதும் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது வந்து பேலன்சிங் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அதான் அடுத்தது பார்க்க போறோம். இது ரொம்ப இப்போ இந்த 2 டாபிக்கும் ஃபுல் வெல்வர்ஸ்டா தெரிஞ்சா மட்டும்தான் பேலன்சிங் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து பக்காவா போக முடியும். சரியா? இந்த 2 டாபிக்கும் வந்து நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணீங்கன்னா உங்களால பேலன்சிங் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து நம்மளால ஈஸியா நம்மளால கேதர் பண்ண முடியும். ஆனா இந்த ஈக்குவேஷன் வந்து 1 by 1 வந்து நம்ம அந்த என்ன ஆகுது, ஆக்சிஜன் நம்பர் என்ன ஆகுது, அதோட பேசிக் பிரின்சிபல் என்னன்றத ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிடுங்க. சரியா? ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ரெடியா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு நெக்ஸ்ட் செஷன்ல வந்து பேலன்சிங் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கத்துறது. சரியா? தேங்க்யூ சாம்பியன்ஸ். Thank you, uncle.